இது கல்ல வச்சு அடிச்ச மாதிரி தெரியல. இதே அருவாளை வச்சு வெட்டின மாதிரி தான் இருக்கு மண்டை. அந்த அளவுக்கு பொளந்துருக்கு. வலிக்கத்தான் செய்யும். வலிக்காம என்ன பண்ணும்? யார் அடிச்சது? அம்மா வந்து பிள்ளைய அடிக்கிற அளவுக்கு அப்படி நீங்க என்ன பண்ணீங்க? ஏய் என்னப்பா இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கு? இந்த அளவுக்கு நான் இங்கே பார்க்க முடியாது. தையல் பண்ணும் போலயே. ஆமா தையல் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. பிஞ்சு இருக்கு அப்படியே. இப்ப நானா பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. ஆமா இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கு. சரி எதை வச்சுங்க அடிச்சாங்க இந்த அளவுக்கு? எனக்கு கூட தெரியாது. வந்து அதான் போன் அடிச்சு விட்டுச்சு. இப்படி அடிபட்டு இருக்காங்க. எப்படிங்க பாக்குறது? என்ன என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன், நீ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருங்க. இந்த அளவுக்கு உடஞ்சிருக்குங்க. அம்மா பிரச்சனை போலீஸ் எதுக்கு? ஏங்க அப்ப ஏதாவது ஆகி போச்சுன்னா நானாங்க மாட்டிக்கிறேண்ணா. சார் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார் இப்போதைக்கு. சரி நான் அப்ப வந்து என்ன பண்றேன், தொடச்சிட்டு ஆயில் மேல சின்ன கட்டு போடுறேன். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க, நீங்க கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்து நீங்க ஒரு தையல போறதா உங்களுக்கு நல்லது. சரியா? இப்போதைக்கு நான் கட்டு மட்டும் போட்டு விடுறேன். சரியா? இதை நீங்க எப்படி வச்சிருக்க நல்லது கிடையாது. சரியா? திரும்ப திரும்ப வலிக்கத்தான் செய்யும். வலிக்காம என்ன பண்ணும்? யார் அடிச்சது? அம்மா வந்து பிள்ளைய அடிக்கிற அளவுக்கு அப்படி நீங்க என்ன பண்ணீங்க? பிள்ளைய கேட்டா கொடுக்க வேண்டியதானங்க. கொடுக்கணுமா இல்லையா? வலிக்கத்தான் செய்யும். வலிக்காம எப்படி பாருங்க. இது இது வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும் போல. தலை ரொம்ப மண்டை நல்லா புலந்துருக்கு. இந்த அளவுக்கு ரத்தத்தோட நீங்க லேட்டா கொண்டு வந்துருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் போட்டு ஏங்க அடிச்சுக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க இருக்கு? அம்மா என்ன காரணம்? வேற எதுவும் பிரச்சனை? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? வேற பிரச்சனை இருக்கா? இது கல்ல வச்சு அடிச்ச மாதிரி தெரியல. இதே அருவாளை வச்சு வெட்டின மாதிரி தான் இருக்கு மண்டை. அந்த அளவுக்கு பொளந்துருக்கு. ஓ இந்த அளவுக்கு போட்டு இவ்வளவு ரத்தம். இங்க பாருங்க சட்டை உள்ள இவ்வளவு ஓடி இருக்கு. நீங்க இவ்வளவு ரத்தம் ஓடி போயிருக்கு. நீங்க போய் கிளினிக் கூட்டி வந்திருக்கீங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும். இதாவது ஒரு பிரச்சனைனா யாருங்க சமாளிக்கிறது? நீங்க மட்டும் ஏதாவது பண்ணிட்டு போயிருவீங்க. சரி கிட்ட இந்த சைடு வாங்க. இதை பிடிங்க. எங்க போட்டுக்கிட்டு இப்போ வந்து தையல் தான் போடணும். சரியா? நான் வந்து பஞ்சாயத்து உங்களுக்கு கட்டி விடுறேன். ஏன்னா அதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? நீங்க அதை வச்சுட்டு வந்து கொஞ்சம் பிடிங்க. சும்மா வந்து வச்சுதான் கட்ட முடியும். ஏன்னா இது ரத்தம் வராத நான் வந்து இப்போ நிப்பாட்டி இருக்கேன். சரியா? தையல் அப்படி பஞ்ச வச்சு அமைக்கு பிடிங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இதில் நான் பார்க்கறதே முதல் தப்பு. நான் வந்து கிளினிக்கு தான் சும்மா வந்து ஃபர்ஸ்ட் எய்டு தான் பண்ண முடியும். நீங்கள் இதை பிடிங்க. தையல்லாம் நீ அங்கே தான் போய் போட்டுக்கிறணும். சரியா? ஆமாம் தேவையில்லாம் போய் எண்ணெயை மாட்டி விட்டுறாங்க. ஆமாம் நீங்கள் போய் இங்கே இது பண்ணுறதான் உங்களுக்கு. ஆமாம் நீங்களே போட்டுக்கிட்டேன்னு சொல்லிடுங்க. இப்போ நான் லைட்டாக சுற்றி ரத்தம் வராத அளவுக்கு வச்சிருக்கேன். ஏன்னா ரத்தம் ப்ளீடிங் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தையல் போட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு அவங்க பார்த்துக்கிடுவாங்க. வேற எதுவும் பிரச்சனை எனக்கு எப்படி மேடம் தெரியும்? நீங்கள் தான் தலையில் அங்கே போய் ஸ்கேன். தலை வலிக்குதா? தலை வலி இருக்கா? தலைக்கு உள்ள வலிக்குதா? மேல மட்டும் தானே வலி. அப்போ ஒன்றும் இருக்காது. எதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க தையல் போட்டதும் ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துருங்க. சரியா? அவங்களே பாத்துருவாங்க. வேற எங்கேயும் வலி இல்லையில? தலை மட்டும் பிரச்சனையா? என்ன இந்த அளவுக்கு வேற ஒரு அம்மா வந்து பிள்ளைய அடிப்ப அளவுக்கு நீங்க என்ன வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கொடுக்க வேண்டியதானங்க. இதை 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 இது பண்ணுங்க. கழட்டி விடுங்க. தோசை கட்டுங்க. நல்லா இருங்க. ஓகே சரியா? இப்போ இந்த பிளட்டை நான் வந்து நிப்பாட்டியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து ஒரு கட்டை போட்டு இது என்னன்னு பார்த்துருங்க. சரியா? இல்லை நீங்கள் சொல்லிடுங்க. நாங்களாம் கட்டு போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஓகே சரி பார்த்து போயிட்டு வாங்க.